அனைவருக்கும் வணக்கம். தினம் ஏதாவது ஒரு காணொளி பதிவேற்றம் பண்ணணும். அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்கள நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான் விருப்பம். ஆனா பார்த்தீங்கன்னா, அதுக்கான சூழ்நிலை அமையாது. திடீர்னு நமக்கு உடல்நிலை சரியில்லாம போலாம் அந்த மாரி. 2 நாளா தொண்டையில பயங்கர பிரச்சனை. பேசுறது புரியாத அளவுக்கு இருந்துச்சு. அதனால காணொளிக்குள்ள 2வது நமக்கு ஒண்ணும் பெரும் கருத்துக்களோ அப்படி இப்படிலாம் பேச போறது கிடையாது. எதார்த்தமா என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் பேசணும். இன்னொன்னு இந்த வலைவலி தொடங்கப்பட்டதுக்கு காரணம் எங்களுடைய தொழில்ல உள்ள பிரச்சனைய பொது உலகத்துல சரியா எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக தான். அதற்கான காலம் வரும்போது கண்டிப்பா தொழில் பத்தி பேசணும். அதாவது ஆட்டோவுடைய மீட்டர் கட்டணம் உயராம இருக்குது. இன்னும் அந்த துறையில பல குளறுபடிகள் இருக்கிறதெல்லாம் பேசணும். நான் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அஹ், தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளுமே தேர்தல் பணிகளை தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கையில இந்த நேரத்துல நிறைய வதந்திகள் வரும். அஹ், வாய்க்கு வந்ததை பேசுறது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அப்படி ஒரு ஆள் இந்த மேல புகைப்படம் தெரியுது பாருங்க, இந்த நாய்க்காக தான் இன்னைக்கு காணொளி. இந்த நாய் எந்த கட்சியில இருந்தாலும் சரி, இவன் ஒருவரும் மதிக்க மாட்டான். தமிழ்நாட்டுல எந்த கட்சி போனாலும் இவனும் மதிக்க மாட்டான். யாருமே மதிக்கலன்னு தான் இப்ப போய் தாவேக்கால சேர்ந்தாங்க. எங்க போய் சேர்ந்தாலும் நல்ல பேச்சாளர். நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவருடைய பேச்செல்லாம் ஈர்ப்பு இருக்கும். நமக்கு நல்ல மரியாதையெல்லாம் இருந்துச்சு இருந்துச்சு இப்ப கிடையாது. இனிமேட்டு இருக்க போறதும் கிடையாது. என்ன அப்படின்னா, இந்த நாயை தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு தொகுதியில ஒரு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிப்பாட்டினாலும் இவனுக்கு எவனும் வாக்கு போட போறது கிடையாது. இவன் அவ்வளவு ஒர்த்து கிடையாது. கவுன்சிலர் நிப்பாட்டினா கூட ஜெயிக்க மாட்டான். இவனை ஏன் இப்ப இப்படி பேச வேண்டிய சூழ்நிலை வருது? ஒரு காணொலி பார்த்தேன். அதுல திருச்சியில நாம் தமிழர் கட்சி நடத்துற மாநாட்டையும் அதை தாண்டி கொஞ்சம் இழிவாகவும் ஒரு வார்த்தைகள் பேசியிருந்தான். அப்ப நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம கட்சியில இருந்துகிட்டு நம்ம நாம் தமிழர் கட்சியில பயணிக்கும் போது நமக்கு கற்பிக்கப்படக்கூடிய பாடம் கருத்தியெல்லாம் யாரையும் எதிர்கொள்ளலாம், தனி மனித விமர்சனம் வேண்டாம், அரசியல் கருத்து வெறுப்பு வேற, தனி மனித வெறுப்பு வேறுன்னு நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துதான் அன்னை கொண்டு வராங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்களை நம்ம சில நேரங்கள்ல அவங்க நம்மளை என்னை 2 திட்டு திட்டிட்டு போறான்றாங்க. அப்ப நாம திட்டி தான் ஆகணும். இல்ல அப்படின்னா இவங்க நம்ம ஆளுக்கெல்லாம் நம்மள மாதிரி கொஞ்சம் வயசு கம்மியானவங்க, அனுபவத்திலையும் கம்மியானவங்க. ஏன்னா அந்த ஆளுக்கு அனுபவம் ஜாஸ்தி தான். அப்படி இருக்கிற நாம இந்த மாதிரிலாம் பேச்சுக்களை கேட்டுட்டு அமைதியா கடந்து போக முடியல. அது இல்லாம இந்த தாவேக்காவுல இருக்கிற இந்த மனித குரங்கு மாதிரி ஒருத்தர் ஹைட்டா இருப்பான். அவனா இருக்கட்டும், இல்ல ஏன்னா இவங்க எல்லாம் நம்ம வாடா படம் தான் பேசணும். இவங்க பண்ண வேலையில நான் ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு பண்ணிருப்பேன். அந்த காணொலி சொல்லியிருப்பேன், விஜய் வேற யாராவது பேசினா கூட நமக்கு கொஞ்சம் ஆகாதுன்னு அந்த நேரத்தில் அஜித் ரசிகரால் வெளியிடும். ஆனா இனிமேட்டு இவங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் பேசல அப்படின்னா நம்மள சமுதாயம் மன்னிக்காது போல இருக்கு. அதனால விஜய் வரைக்கும் வாடா போடா தரங்கட்ட தலைமையில பேசக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆட்கள்லாம் நம்மளை பேச வைக்கிறாங்க. ஒரு எந்த விதமான கொள்கையோ, எந்த கோட்பாடோ, எந்த கொள்கை தெளிவோ, இல்ல இதை தான் பேசணும்னு தாவேக்காவோட தலைவருக்கு ஒரு சின்ன சவால் வேணா வைக்கலாம். சின்ன சவால்னா அவங்க வாழ்க்கையில பெரிய சவாலே தான். என்னென்னமோ பேசுறீங்கல்ல. போன வாரத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சீமான் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தோட ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில ஒரு 40-50 நிமிஷம் பேசியிருப்பாங்க நினைக்கிறேன். 1 மணி நேரமாவது பேசியிருப்பாங்க. அவர் பேசினத தாவேக்கா தலைவர் நடிகர் விஜய் கையில சீட்டு எழுதி கூட வச்சுக்கிட்டு பேசிட சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே மனசுல இருந்து வரணும். அவனுக்குலாம் வரவே வராது. சுட்டு போட்டாலும் வராது. அவன் எல்லாம் படம் நடிச்சதே எழுதி கொடுத்ததை பார்த்து பார்த்து நடிச்சுட்டு அதையே இங்க அரசியல்லையும் செய்யறான். அரசியல் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி இருந்த அரசியலுக்கும் இப்ப இருக்கிற அரசியலுக்கும் பல வேட்டு. நல்லா அரசியல்னா பிடிக்கவே பிடிக்காது. உண்மையிலுமே எனக்கு ஓட்டு போடுறதுக்கான அந்த வயது நிரம்பும் போது ஐயா விஜயகாந்த் வந்திருந்தாங்க. விஜயகாந்த் அவரை வெறும் நடிகரா நினைச்சு வாக்கு செலுத்தணும்னா கிடையாது. அவருடைய அந்த மனித நேயம் அவர்கிட்ட கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சு திருச்சி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் அவர் வாங்கி போட்ட இரும்பு கட்டிலா இருக்கட்டும், ஃபேன் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கும் இருக்கும். அந்த மாதிரி நிறைய எண்ணற்ற உதவிகள் செஞ்சவர் அவர். அவரோடலாம் இவங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு கருப்பு விஜயகாந்த், எம்ஜிஆர் இப்படிலாம் சொல்றதெல்லாம் ஏற்புடையது கிடையாது. ஐயா விஜயகாந்தே எதையும் பெருசாலாம் எழுதி வச்சுலாம் பேச மாட்டார். அவரே மனசு பேசக்கூடிய ஆளுகள் தான். ஆனா எல்லாத்தையுமே ஏன் அண்ணன் பேசுறதெல்லாம் பேசினா இன்னொரு ஜென்மம் எடுக்கணும் விஜய்லாம். அவன் பேசினான்ல இந்த 2500 60 வயசுக்கு மேல உனக்கு 2500, அப்புறம் தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைங்கலாம் மோதிரம் போடுவேன். அதை அந்த முட்டாள் கூட்டம் நம்பும். கொஞ்சம் அரசியல் அடிப்படை அரசியல் தெரிஞ்சவன் எவனுமே நம்ப மாட்டான். தமிழ்நாட்டில் ஒரு மொத்த பேருந்துகள்லையும் எல்லா பெண்களுக்கும் ஃப்ரீ, இலவசம். ஏற்கனவே அந்த போக்குவரத்து கழகங்கள் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. இப்படி இருக்கையில அன்னைக்கு பேசினார் இல்லையா, இதுக்கெல்லாம் இலவசம்ட்டு, அந்த பேப்பரை வாங்கிட்டு இன்னைக்கு அவரை பேச சொல்லுங்க பார்ப்போம். அந்த பேப்பரை கொடுக்காம நீ அன்னைக்கு என்னப்பா சொன்ன? பெண்கள் மகளிர் தினத்துக்கு நாளே மகளிர் தினத்தை கொண்டாடிங்க இல்லையா? அப்ப பெண்களுக்காக சில சிறப்பு திட்டங்கள்லாம் அறிவிச்சிங்கல்ல, அந்த திட்டத்தை ஒரே ஒரு வாட்டி அந்த பேப்பர் இல்லாம வாசிக்க சொல்லுங்க. முட்டாள்தனமா பேசக்கூடாது. ஒரு அறிவார்ந்த கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி வச்சிருக்கு. திரும்பவும் ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல அவங்கலாம்.
கோமாளி கூட்டம் மாதிரி தமிழ்நாட்டுல அதுல வந்து எஸ்ஓபி போட்டு எங்களை வந்து அப்படியே முடக்குறாங்க. எந்த கட்சிக்கு, அந்த கட்சிக்கு போட்டாங்களா, இந்த கட்சிக்கு போட்டாங்களா, எந்த கட்சிக்கும் போட மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் கட்சி என்ன, இந்த அரசு வந்து என்ன ஒரு நிபந்தனை விதிக்குதோ அதை கேட்குது. என்ன சொல்ல போனா நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் அடக்குமுறை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருந்த அடக்குமுறை மாதிரி வேற எந்த ஒரு கட்சிக்குமே தமிழ்நாட்டுல இருந்திருக்காது. உங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம், தாவேகாக்கு இருக்கிறதுக்கு காரணம் அந்த தற்கூரித்தனம் தான். திருத்திக்கவே மாட்டீங்க நீங்க, திருத்திக்கவே மாட்டீங்க. எத்தனை பேர் செத்தாலும் கவலை இல்லைன்ற தலைவனையே தலைவனா வச்சிருக்கிற நீங்க எல்லாம் எப்படி வந்து உருப்பிடுவீங்க? அந்த ஆளுக்கு விஜய்க்கே வந்து எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. ஒரு அறிவிப்பு, ஒரு வாட்டி நான் பார்த்தேன்னா இதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லலாம், சொல்லிட்டு வரலாம். எத்தனை இடத்துக்கு நீங்க போறீங்க வரீங்க, அந்த இடத்துக்குலாம் கூப்பிடல. இது நீங்களாவே உருவாக்கணும். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் நினைக்கிற தற்கூரி தலைவர்கள், தற்கூரி கூட்டம் நீங்க. அதுல இந்த நாஜில் சம்பத் மாதிரி வெட்டி பீஸு, விளங்காத பையாவன், எந்த கட்சிக்கு போனாலும் உருப்பிட மாட்டான், அவனும் உருப்பிட மாட்டான், அந்த கட்சியும் உருப்பிடாது. அப்படிப்பட்டவன் தான் அவன். ஒன்னத்துக்கும் ஆகல. ஒரு அரசு அதிகாரி ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த ஆளாவது எப்படி இந்த அரசு அதிகாரியா வச்சிருந்தாங்கன்னு தெரியலையே. அருண்குமாரா என்னமோ ஒரு பேர்ல போன ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க சொன்னாங்க இலவசம் எங்க இதுல இருக்காது. அடுத்த ஒரு மாசத்துலயே அதிமுகவையும் திமுகவையும் மிஞ்சி இலவசத்தை அறிவிக்கிறீங்க. அப்ப கண்டிப்பா ஊழலும் அவங்களை மிஞ்சிதான் செய்வீங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே ஊழல்ல இருக்கிற ஆள் தான். வாங்கின காருக்கு வரி கட்டுறது கிடையாது, படம் நடிச்சா அந்த படத்துக்கு உண்டான வரியை கட்டுறது கிடையாது. இதுல ஊழலை ஒழிப்பேன். ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கொஞ்சம் கூட்டம் அரசியல் புரிதலற்று இந்த சினிமாவை பார்த்து அந்த சினிமா முகத்துல அப்படியே நம்புற கூட்டம் மட்டும்தான் இந்த தாவேக்கா பின்னாடி இருக்கு. ஆனா தாவேக்கா பின்னாடி பெருங்கூட்டம் இருக்கிறதா இல்ல கட்சிகளே நம்புது. அதுதான் கேவலம். அது நம்புறதுல என்ன நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி பாண்டே பேசினார். பாண்டே வந்து பேசல எப்படின்னா அவர் ரொம்ப ரொம்ப மரியாதை இருக்கு. எப்பயுமே பிஜேபிக்கு மட்டும்தான் அவர் முழுமையான ஆதரவுல பேசுவாரு. மற்ற கட்சிகள்லாம் நேர்மையா பேசுற மாதிரி கொண்டு வர ஒழிச்சு மாட்டாங்க. அவரே சொன்னதுதான் இந்த ஒரு தொகுதிக்கு ஒரு 5000 ரசிகர்கள் இருப்பாங்களா, 1.5 லட்சம் ஓட்டுக்கு மேல வேணும் அப்படிலாம் கணக்குல தான் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த கரூர் சம்பவத்தப்ப பாத்தீங்கன்னா ஒரேடியா வந்து இந்த பிஜேபி கும்பல் சரியான முட்டு. அந்த முட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் திடீர்னு மாத்தி எல்லாம் பேசினார், பாண்டவே மாத்தி எல்லாம் பேசிட்டார். அப்புறம் திரும்ப ஒத்து வர மாட்டாங்கன்னு திரும்ப கொஞ்சம் நார்மலா பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப திரும்ப கூட்டணி பேச்சுவார்த்தை மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எந்த இடத்துலையும் பாஜகவை பத்தி பேசாத ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இருக்குன்னா அது தாவேகா மட்டும்தான். கொள்கை எதிரியா, பூமுட்டைகளுக்கு கொள்கை வேற எதிரி. அதனாலதான் அவங்க நம்ம தமிழிசை கூட சொன்னாங்க, கொள்கை எதிரி சரி இருந்துட்டு போட்டோம், என்ன கொள்கைன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் வந்தா கொள்கை முரண்பாடுகள் இருக்கா எதிரியா என்னன்னு பாப்போம்னாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொள்கையே கிடையாது, இவங்களுக்கு கொள்கை எதிரி வேற. இன்ன வரைக்கும் கட்சி தொடங்கி 2 வருஷத்துக்கு மேல ஆகுது, என்னென்ன அறிவிப்பு வருதுல, டாஸ்மார்க் நாங்க நடத்த மாட்டோம் சொல்ல முடியுமா? சொல்லிதான் பாருங்களேன். அதை சொல்லுங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே. நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மகளிரை பாதிக்கிற இளம் விதவைகளை உருவாக்குற, ஏன்னா பெண்கள் மேலதான் நீங்க ரொம்ப பாசமா இருக்கீங்க. இந்த டாஸ்மார்க் உங்க கட்சியில உள்ளவங்களே சொல்றாங்க, சில பெண்கள்லாம் இந்த மாதிரி இலவசங்கள்லாம் தேவையில்லை. கொஞ்சம் அறிவாளி எல்லா இடத்துலயும் இருப்பாங்கல்ல, அவங்களே சொல்றாங்க இந்த மாதிரி இலவசம்லாம் தேவை கிடையாது, இந்த மதுக்கடைகளை முன்னா போதும். இது வரைக்கும் விஜய் சொல்லலை. எனக்கு நம்ம சொல்லவும் மாட்டாருன்ற நம்பிக்கை இருக்கு. அதனால வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, கட்சினா முதல்ல வந்து ஒரு கட்டுப்பாடு வேணும். அந்த கட்டுப்பாட்டோட நடத்துங்க. யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச ஆளா இருந்தாலும் பிடிக்காத ஆளா இருந்தாலும், தனி மனித கருத்து வெறுப்பு வேற, அரசியல் கருத்து வெறுப்பு வேற. கருத்தை கருத்தால எதிர்கொள்ளுங்க. தரங்கட்ட வார்த்தைகளை பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் அனுபவிக்க வேண்டியதான். ஏற்கனவே நிறைய அனுபவிக்கிறீங்க இயற்கையா. யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் பழிவாங்குதலும் இல்லாம ஒரு கட்சி பயங்கரமா கஷ்டப்படுது, நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் எல்லா செயலும் நடிப்பாங்க. இங்கிட்டு போனா அவனோட கையாளுவா, இங்கிட்டு போனா அவனோட கையாளுவா, பிஜேபியோட பி டீம்னுவா, ஏதோ ஒரு இறப்பு சம்பந்தமா விசாரிக்க போயிட்டா திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டு எல்லா சைடும் படி போட்டு வச்சுப்பாங்க. அப்புறம் இப்ப வேட்பாளர் அதுக்கப்புறம் ஒரு 6 பிராமணர்கள் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. உண்மையிலுமே எனக்கு பர்சனலா வந்து இந்த ஜாதி மதம், நான் ஒரு இஸ்லாமியரா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து அதுக்குள்ளார அந்த ஜாதி மதமா வாழ்ந்ததே கிடையாது, வாழ போறதும் கிடையாது. சாகுறப்ப ஒரு நல்ல மனுஷனா சாகணும். முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது உதவி பண்றோம் பண்ணல, கெடுதல் பண்ணாம இருந்தோம். உதவி பண்றோன்ற பேர்ல கூட இந்த தாவேக மாதிரி நான் கட்சி ஆரம்பிச்சு ஏதாவது பண்ண போறேன் புடுங்க போறேன்ட்டு எதையாவது ஒண்ணு பண்ணி தொலைக்கிறதுக்கு பதிலாக அமைதியா வந்து போயிடலாம். அதனால நல்ல மனுஷனா இருக்கணும் நினைக்கிறேன். அதனால இந்த ஜாதி மத அந்த போதை அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயமே எங்க அப்பா எனக்கு அப்படி வளர்க்கல. சின்ன வயசுல அப்படி வளர்க்கல. நாம அதுக்கப்புறமும் எங்க அப்பா 98 இருந்துட்டாலும் அதுக்கப்புறமும் நமக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களே வரல. ஆனா இந்த 6 பிராமணர்களை வந்து வந்து சீமான் வந்து அறிவிச்சிட்டாரு. அப்ப வந்து இவர் பிஜேபியோட போயிட்டு இருந்தா திரும்ப ஒரு கிளப்பினாங்க. அதுக்கு நிறைய வந்து பதில்கள் நம்ம பார்த்திருந்தோம். ஆனா உண்மையுமே என்னன்னா, அவங்க ஒன்றும் தீண்டத்தகாதவர்கள்லாம் கிடையாது. தமிழுக்காக நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க. அதுல பாரதி எல்லாம் வந்து உண்மையிலுமே இப்படி ஒரு மனுஷன் தமிழுக்கு இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கானா அப்படிங்கிறதே அந்த சீமான் பேசுனதுக்கு அப்புறம் தான் என்னை போன்ற ஆட்களுக்கெல்லாம் தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா அதெல்லாம் வேற விஷயம்.
என்னைய போன்ற ஆளுங்களும் அண்ணன் பேசுனதுக்கு அப்புறம் தான் அப்பா இப்படி ஒரு மனுஷனாடா, இப்படிலாம் ஒரு மனுஷன் தமிழுக்காக வாழ்ந்திருக்காங்களா அப்படின்றப்ப அவங்கள போற்ற வேண்டிய கட்டாயம் வந்து எல்லா தமிழர்களுக்கும் இருக்கு. தமிழர்களா இருந்தா பாரதியை போற்றணுன்ற ஒரு கட்டாயத்தை உருவாக்கிட்டு போயிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து தமிழுக்கு தொண்டாட்டு. அப்ப 6 பிராமணர்கள் வந்திருக்காங்க. இந்த மாதிரி தமிழுக்கு தொண்டாட்டவங்களுக்கு நாம ஏதாவது தமிழர்களா வந்து செஞ்சுதானே ஆகணும். அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்து தானே ஆகணும். அந்த அடிப்படையில கொடுக்கப்பட்டது. அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஏன் அப்படின்னா இப்படி ஒரு இது இருக்கிறது தெரியாது. ஏன்னா அதுக்குள்ளலாம் டீப்பா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கிறது தெரியும். ஆனா நம்ம மாநாட்டுக்காக, மக்களின் மாநாட்டுக்கா இல்ல வந்து அடுத்த விஷயம் ஏதோ ஒன்று எதுக்குன்னு தெரியல. ஏதோ ஒண்ணுக்கு நாங்க கும்பலாண்டு கிளம்பி இருந்தோம். அப்ப எல்லா ஆட்டோலையும் வந்து அண்ணன் படம் ஓட்டியிருக்கு. ஆட்டோல பின்னாடி எல்லாத்துலயும் ஓட்டியிருக்கு. அப்போ ஒரு பிராமணர் வந்தவர் ரொம்ப நேரம் பேசிட்டு, ரொம்ப நேரம் கட்சி பத்தி தான் அரசியல் தான் பேசுறாரு. பேசிட்டு எங்களுக்காக அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தை நமக்கு புரியுது. பிராமணர்களுக்காக பேசக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது உங்கள் தான், சீமான் தான். அதனால எங்களுடைய ஓட்டுலாம் அவருக்கு தான். நேர்மையான ஆளா இருக்காருப்பா. நல்ல போல்டா இருக்காரு. அந்த ஐயர் பாச மாதிரி லைட்டா கலந்து பேசுறாங்க, நமக்கு அது அப்படியே வராது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறாரு. அவர் மாதிரி ஆளு வரணும். வந்தாதான் வந்து இங்க இந்த ஊழல்லாம் ஒழியும். நிறைய விஷயம் அவர் நிறைய சொன்னார். அப்பதான் தெரியுது, ஓ இது வந்து பெரிய அளவுல வரவேற்கிறதுக்கான ஆட்கள் வந்து தமிழ்நாட்டுல தயாரா இருக்காங்க. அது பிடிக்காம தான், அது புரிஞ்சு போய் தான் இவங்க வந்து அதை வந்து மடைமாற்றுறதுக்கு வேற வார்த்தைகள். ஏன்னா வழக்கமா அதெல்லாம் சொல்லுவாங்க. இது மக்களும் பழகிட்டாங்க. இப்ப இது மக்களுக்கும் தெரியும். ஓ இந்த மாதிரி இந்த கட்சி வந்து நல்ல கட்சி, நாம் தமிழர் கட்சி வந்து இருக்கிறதுலே ஆக சிறந்த கட்சி. இவங்க சொல்றதுக்கு இங்க நடக்கிற எந்த விஷயத்துக்கும் தொடர்புள்ள சம்பந்தம் இல்லைன்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த முறை 26 சட்டமன்ற தேர்தல்ல யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான வாக்கு சதவீதமும் கூடுதலா நிறைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று 26 சட்டமன்ற தேர்தல் அந்த பிறக்க போற அந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றி அடைஞ்சு பாத்தீங்கன்னா நிறைய வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சி சார்ந்து உள்ள இருப்பாங்க. அப்பதான் எல்லாருக்குமே புரியும், ஓ இவ்வளவு நாளா நம்ம ஏமாத்தி இருந்தோம், இதுக்கு மேல நம்ம ஏமாத்த முடியாதுன்னு ஒரு தூய அரசியல் இந்த 26க்கு அப்புறம் பிறக்கும். ஞாபகம் வச்சுங்க. நன்றி.